Hey everyone, this is Anu. Welcome back to Treasury Crafts. இன்னைக்கு empty glue container இந்த மாதிரி fevicol bottle இல்ல ஏதோ ஒரு plastic bottle எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான 2-in-1 craft ஐடியா தான் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். So வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. wrapper இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. வேற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா ரவுண்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டாப் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏதாவது ஒரு நைஃப் இல்லை சிசர் வச்சு கட் பண்ணால் கூட இது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ பாட்டிலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் நான் மார்க் பண்ணுற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியிருக்க அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கிளியராக புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. இப்போ கிளியராக தெரியுதா? பாட்டிலோட ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் டீப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு க்ளூ கண்டெய்னர் எடுத்துகிட்டு ரேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்ட குட்டி கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பீசஸ் மேலே வீட்லேயே பண்ணின ஜெஸோ ஒரு ப்ரைமர் ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைமர் ஒரு ரஃப் சர்ஃபேஸ் கொடுக்கும். இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே டைரெக்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணுறப்போ உறிஞ்சிட்டு வந்துடும். யூஸ் பண்ண வீட்லேயே பண்ண ஜெஸோ ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா பெயிண்ட் ஒர்க் ஏதாவது பண்ணுறோன்னா உறிஞ்சு வராமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஜெஸோ இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் ப்ளஸ் க்ளூ வச்சுட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் ஜெஸோ ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இதுக்கு அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பேஸ் கோட் வந்து லெமன் எல்லோ அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்கல அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் கலர் பேப்பர்ஸ் இல்லை பேட்டர்ன் பேப்பர்ஸ் கூட ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். பிரான்ச்சஸ் இந்த மாதிரி போட்டுட்டு ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி டியர் ட்ராப் ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். கலரிங் வந்து உங்கள் சாய்ஸ் தான். எந்த கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது காயட்டும். இதே மாதிரி இன்னொரு பீஸ்க்கும் ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டாக போட்ட டிசைன் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கணும். நான் யூஸ் பண்ணுற இந்த கலர் வந்து டர்காய்ஸ் கலர். லைட்டாக பார்க்குறதுக்கு பிளாக் மாதிரியே இருக்கும், ஆனால் டர்காய்ஸ் டார்க் க்ரீன் மாதிரி ஒரு கலர். நீங்கள் பிளாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கொடுத்து உள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் வரைஞ்சி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ்க்கும் ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரெண்டு பீஸையும் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். ஏதாவது சூப்பர் க்ளூ ஃபெவிக்விக் அனபான் இல்லை க்ளூகன் கூட யூஸ் பண்ணி அந்த பீஸை பேக் சைடு ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ஒரு 2-in-1 கிராஃப்ட் ஐடியா. ஃப்ரண்ட் சைடில் டீப்பாக இந்த மாதிரி ரெண்டு போர்ஷன் கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அங்கே இந்த மாதிரி ஃபோன் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் மொபைல் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
பின்னாடி இருக்க கண்டெய்னரில் பென், பென்சில் இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற க்ளூ கண்டெய்னர், வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். ஸோ இது நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி பென், பென்சில் இருக்குது, ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மூவிஸ் பார்க்குறீங்க, வேறு ஏதாச்சும் டுட்டோரியல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனை இந்த மாதிரி வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம், அப்பயும் நல்லா ஹோல்ட் பண்ணுது, விழுகலை கீழே. ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anu. Bye-bye. Take care.